வணக்கம். பல்லக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு வந்திருக்கோங்க. வயலுக்கு வந்து உரம் மறந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறவங்க, அதே மாதிரி செயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணுறவங்க எப்போ உரம் கொடுக்கணும்னா, அதே மாதிரி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறவங்க எப்போ வந்து மருந்தடிக்கணும்னா, வயல் வந்து நல்லா வந்து வெளுத்தது போன மாதிரி இருக்கணுங்க. பச்சை பசேன்னு இருந்தோம்னா உரமோ மருந்தோ அடிக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இது மாதிரி வந்து வயல் வந்து நல்லா வெளுத்துருக்கணுங்க. அப்படி வெளுத்து இருந்தால் தான் சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு செயற்கை முறையில் பண்ணுறவங்க உரம் போடலாம். அதே மாதிரி இயற்கை முறையில் அடிக்கிறவங்க பஞ்சகாவியம் மீன் அம்மியில் அடிக்கலாம். அதே மாதிரி இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா பச்சை பசேர்னு வயல் இருந்துச்சுன்னா தயவு செய்து வந்து மறந்து உரம் போடாதீங்க. பாருங்கள், இந்த வயலில் பாருங்கள் நல்லா பச்சை பசேர்னு தான் இருந்துச்சு. உரம் போட்டிருப்பாங்க, பாட்டம் பாசு யூரியா கலப்புரம் போட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி நுனித்தாள்லாம் பாருங்கள் எப்படி கறி இருக்குன்னு. பனி நேரத்தில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இதுவுமே அப்படி தான் இருக்குது. எப்போதுமே வந்து நாற்று வந்து நெல்லக்கதிர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருந்ததுன்னா உரமோ மறந்து அடிக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அந்த வயல் வந்து சத்து இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது வந்து அந்த நாற்று வந்து நல்லா நம்ம வெளுத்து போயிருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு வந்து சத்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உரம் மருந்து அடிக்கணும். இங்கே இதை பார்த்திங்களா எப்படி வெளுத்து போயிருக்குன்ட்டு. இது மாதிரி தான் வயலை போட்டு அதுக்கப்புறம் வந்து உரம் போடுறவங்க உரம் போடலாம். இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறவங்க மீன் அம்மிலாம் பஞ்சகாவியம் அடித்தோம்னா நல்லா கும்முன்னு வந்து நல்லா தாள் வெடிக்கும், தூர் நல்லா வெடித்து வரும். அதே மாதிரி பச்சை பசேன்னு இருக்கும். அது மாதிரி நான் சைனாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 முறையில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு படம் மாதிரியே வச்சுருக்காங்க. வெளிர் தலை, நல்ல பச்சை, அடர் பச்சை, கொஞ்சம் குறைந்த பச்சை அப்படின்னு அந்த படத்தை பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி தான் வயலுக்கு வந்து உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ அடிக்கிறாங்க. நம்மள மாதிரி வந்து பாடு நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தோம்னா தான் நம்ம சைடு வந்து உரத்தை வந்து தள்ளுறாங்க. அதனால் வந்து வயலில் வந்து பூச்சி அடிக்குது. இது மாதிரி வந்து யாரும் பண்ணாதீங்க.